காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா பெகல்காம் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்க நடுவில் வந்து பார்த்திங்கன்னா படத்துலலாம் பார்த்தது நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. மாப்பிள்ள கண்ணாடி மாட்டிக்கிச்சு, கண்ணாடி மாட்டிக்கிச்சு. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அந்த வேகமாக போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு படத்தில் வந்து குதிரையில் லைட்டாக பொறுமையாக போவோம், படத்தை தூங்கிட்டே போவாங்க நினைச்சு அந்த மாதிரி இருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காஷ்மீரில் தான் இருக்கோம். காஷ்மீரில் இன்னைக்கு டே 3. வேற மாதிரி காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெகல்காம் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ போகிற வழி ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்குது. இது ஃபுல்லாக செஃப்ரான் வேலி அப்படின்னு சொன்னாங்க. செஃப்ரான் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா விளையும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போல்லாம் ஃபுல்லாக வின்டரு, வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கே தான் விளையும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமிக்கிறாரு. படத்துலலாம் பார்த்தது நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்காங்க. அந்த நம்ம படத்தில் பார்க்கும்போது இது உண்மையாக இருக்குமா அப்படின்னு நினைப்போம். முகம்லாம் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு அப்படியே மேலே நின்றுட்டு போவாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ பெகல்காமில் இருக்கோம். ஸோ பெகல்காமில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா குதிரை மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வேலி வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். ஸோ அது என்ன வேலி அப்படின்ட்டு தெரில, செம்ம க்ரௌடாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் எந்த இடம் என்னெல்லாம் தெரில, போவோம் எந்த வேலி அப்படின்ட்டு பார்ப்போம். ஐ டோன்ட் நோ ஹிந்தி. You're from? Chennai. Chennai? Yes. First one, Kashmir Valley. Dabian. Yeah, Kainmul. Duno Valley. 4 places. Okay. Guys, 4 place வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ ஹார்ஸ் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ கைஸ், குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா விட்டார், ஏன்னா கீழே உந்துனா காலி. இங்கே பார்த்தீங்களா, ஐயோ செம்ம பயமாக இருக்கு. ஐயோ எப்படி ஏறுது பாருங்களேன். ஓகே 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 காய்ஸ், குதிரை. ஐயோ ஓகே, இப்படி நேராக போனால் கூட பரவாயில்ல காய்ஸ். அந்த பள்ளம் நம்மளால நடக்க முடியாது, அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது காய்ஸ், வேற மாதிரி. அனேஷா எப்போ இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் காஷ்மீர், வரிக்கா பால் தனியாக போகிறான்டா. டேய் கணேஷ், உன் குதிரை தொட கூட இல்லை கணேஷா, அதுவாக போகுதுடா. நல்லா ஃபிட் ஆகிட்டாதுடா. எந்தில் கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கு, ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கு. ஸ்னோஃபால், வாவ். மெரிச்சு அந்த இடம் எப்படி இருக்கு போறான். சாணி கீனி போட்டு அடி மெரி நவுத்து வச்சு ஐஸ் குதிரையில் போயிட்டு இருக்கோம். குதிரை தெரில, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாக தான் இருக்குது. வச்சுச்சோ என்னடா இது, எப்படா இந்த குதிரை போகுது, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலே ஏறி போகிறது. ஆனால் இவ்வளோ பேர் போகிறாங்க. நிஜமாக கணேஷ், நிஜமாக எனக்கு ஒரு மாதிரி கஷ்டம். ஸ்னோஃபால்ரா, அது எனக்கு மட்டும் தனியாக விழும். மாப்பிள்ள கண்ணாடி மாட்டிக்கிச்சு, கண்ணாடி மாட்டிக்கிச்சு.
जो ये जगह है ना, हाँ इसको बोलते हैं दुलो वैली बजरंगी भाई जिनका शूटिंग प्लेस। हाँ हाँ, दुल्हन वैली। क्या वैली? दुलो वैली, दुलो वैली। துள்ளவேரி हाँ, जो बजरंगी भाई जिनका शूटिंग हुआ। ஓகே हाँ हाँ, बजरंगी भाई वो वेट का सीन है ना, वो यहाँ हुआ है। பார்த்தீங்கன்னா செகண்ட் வேலிக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வேலி. ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஊயோ வேற மாதிரி இருக்கு. அப்படியே திரும்பி பாருங்களாங்க. பா இதாண்டா சொர்க்கம். போதுண்டா, இந்த ஒரு ட்ரிப் போதுண்டா, என்ஜாய் பண்ணலாம்டா. அனேஷ் குதிரையில் போயிட்டு இருக்கோம். என்ன தோணுது உனக்கு இப்போ? இப்போ என்ன தோணுது? ஏதாவது ஒரு பழமொழி ஏதாச்சும் என்ன தோணுதா சொல்லுங்க. ஆ ஆ ஆமாம், வேறு லெவலில் சொல்லியிருக்கான் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ராஜாக்கள்லாம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் குதிரை தான் வந்து ஓட்டியிருப்பாங்க. எல்லாருமே அப்போ குதிரை வண்டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வர மாதிரி இருக்கு. ப்ரோ இடுப்பு வலிக்குது உனக்கு? இல்லை இல்லை பட்டைக்கு சொல்லிக்கிதுன்னா என்னடா பண்ண முடியும்? கீழே கட்டை வச்சுருக்காங்கடா. ஆனால் உனக்கு ஜெல்லி சீட்டா போட முடியும்? ஒன்று இந்த வேற லெவலில் இடுப்பு சுத்தமாக வலிக்கல. அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் யூனிக்காக இருக்கோ இல்லை நம்ம இந்த எக்ஸைட்மெண்ட்டில் தெரியலையா? ஓ புரியுது புரியுது, வர்ற மாதிரி. செம்ம செம்ம என்ஜாய்மெண்ட்டு. எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு தெரில. கணேஷ் இதுவே இப்படி இருக்குன்னா இன்னும் எல்லா வலிக்கும் கூப்பிட்டு போனால் எப்படி இருக்கும்? தெரியா இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே நேராக கூப்பிட்டு வந்தானே இருக்கிற பட்ஜெட்டுக்கு போயிருந்துருக்கலாம். நடுவில் கூப்பிட்டுன்னு போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ண வச்சுட்டு இப்படி பண்ணுறீங்களா? பார்த்து 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 ப்ரோ ப்ரோ பொறுமை பொறுமையாக 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 செல்லம். எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? அந்த வேகமாக போயிட்டு திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு படத்தில் வந்து குதிரையில் லைட்டாக பொறுமையாக போவோம், படத்தை தூங்கிட்டே போவாங்க நினைச்ச அந்த மாதிரி இருக்கு. 2 பள்ளத்தாக்கு நீங்கள் பார்த்து விட்டீர்கள், இன்னும் 2 பள்ளத்தாக்கு. ஒன்று அப்படியே கூட்டுமே அந்த பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டுற சொல்கிறாரு. அனேஷ் என்னடா இப்படி இருக்க? ஐயோ வேற மாதிரி இருக்கு. ஐயோ அனேஷ் அடாடாடாடா, இதாண்டா வாழ்க்கை. இங்கே பாருங்களேன் கைஸ். ஐயோ செம்ம. ஓ மை காட். ஐயோ வேற லெவல். ஆப்போசிட்டில் குதிரை வருது. இது எப்படி போகும் என்று தெரியவில்லை. கணேஷ் என்ன மோட்டத்தனமா போறா? கேக்குறானா? அவனுக்கு கொள்ளு வாங்கி போட்டா இன்னும் நல்லா கேட்பான். பேக் வரணுமா? நம்ம கூட நிறைய பேர் வராங்க. கணேஷ் ஏய் இப்பதானே கத்துறான், இப்பதானே கத்துறான். ஓ லோடி, ஓ வெயிட் அதிகமான கத்துறான் அவன். சாமா ஆமா கழுத்தா மட்டும் இல்ல ஒன்று அடிக்கும். இல்லை அந்த காலத்தில் தான் வண்டி இல்லை, குதிரையில் போனாங்க. என்னையாண்டா இப்போ கூப்பிட்டு போகிறேன் கணேஷ்? அது சொல்லல, என்னையாண்டா கூப்பிட்டு போகிறேன் கணேஷ்? நான் வேற வழி, நீ வேற வழி, அவ்வளோதான். நான் முடிச்சு கீழே போகிறேன் கேள. இன்னும் 2 வேலை காமிக்கல. தோ இதான். ஓகே ஓகே ஓகே. கனிமூலா கனிமூலா என்னது பனிமூலாவா? ஓகே 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 ஓகே. ஸோ கைஸ்
இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரையில் கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இறங்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாடியை வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கமாக வைக்கிறோமா. ஸோ ஏன்னா குதிரை வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகும்போது முன்னாடி கால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துருமா. அதனால வந்து பார்த்திங்கன்னா குதிரையை வந்து பார்த்திங்கன்னா இறக்கும்போது கொஞ்சம் பின்பக்கமாக ஒரு சாஞ்ச மாதிரி இருந்தால் குதிரை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்பக்கம் வெயிட் இல்லாமல் கொஞ்சம் பின்பக்கம் வெயிட் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குதிரைக்கு கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் செய்யணும்ல, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்கோம். வாங்க வேறு லெவல் பண்ணலாம். செம்ம இல்லை? ஓகே ஓகே சூப்பர். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஓகே 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 ஓகே. பகல்காம் வேலி. வேற மாதிரி அதையும் முறைச்சிக்கிட்டு சொல்கிறேன், சிரிச்சுக்கிட்டு சொல்கிறான். ஓகே செம்ம. அவங்க வீடு அவங்க பண்ணி கூட்டுறாங்க, வேணா போய் கூட்டி விட்டு போவா. கைஸ் இங்கே பாருங்க, செம்ம இருக்கல. வரமாப்பா மச்சான், தள்ளி விட்றாத. இவ்வளோ தூரம் கூட்டு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ நானே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இவனை ஓட்டி கொண்டு செல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, போடா போ மச்சான், போ மச்சான், போ மச்சான். எவ்வளோ வண்டியில் போயிருக்கேன். கார் ஓட்டியிருக்கேன், பைக் ஓட்டியிருக்கேன், எல்லாமே ஓட்டியிருக்கேன், சைக்கிள் கூட ஓட்டியிருக்கேன். முறையாக குதிரை ஓட்டுறேன். அதுவும் இங்கே காஷ்மீரில் இந்த பனியில் மேலே ஏறுற ரோட்டில் ஏற்றுறேன் பார்த்தீங்களா. பனிக்கு நடுவில் போகிறேன் பார்த்தீங்களா, அதுதான் உடனே செட் ஆகிட்டாங்கண்ணே சிவன் என்கிட்ட. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, போக போக அப்படி ஆஹா ஏடா நல்ல பையன்டா இவன் அப்படின்னு தோணுது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி பகல்காம் வேலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ அதுதான் பகல்காம் வேலின்னு சொல்கிறாரு. ஸோ குதிரையில் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகிடுச்சு. எப்படி சொல்கிறதுன்னா, இந்த காஷ்மீர் வரும்போது பல பிரச்சனை. எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ பிரச்சனை. டிக்கெட் கேன்சல் ஆச்சு, நிறைய செலவாச்சு, கொஞ்சம் பணம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆச்சு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையை தாண்டி இங்கே வரும்போது இங்கே இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறோம், இவ்வளோ பீப்புளை சந்திக்கிறோம். அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னடா காசு என்னடா பணம் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா தோணுது. எப்படி சொல்கிறதுனா, நம்ம சுற்றுறோம், ஊர் சுற்றுறோம், போகிறோம் வரோம், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காசு வேஸ்ட்டு பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லுவாங்க, இல்லை சொல்லாமல் கூட மனசில் நினைக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உண்மையிலே மனசார சொல்கிறேன், காசுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்கே வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த வாழ்க்கை. ஓகே ஓகே இப்படி போ. நம்ம என்ஜாய் பண்ணுறோம் பார்த்தீங்களா ஒரு வாழ்க்கை, அது திரும்ப கிடைக்காது. நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ நம்மக்கிட்ட காசு இருக்கும், பணம் இருக்கும், நிறைய இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓகே 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 அப்போ காசு இருக்கும், பணம் இருக்கும், நிறைய இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சுற்ற முடியாது. நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு டைம் இருக்காது. நம்ம கூட சுற்றுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, நம்ம கூட பிடிச்சவங்க யாரும் வரமாட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ டைம் கிடைக்கும்போது ட்ராவல் பண்ணுறேங்க. உண்மையிலே சொல்கிறேன், ட்ராவல் பண்ணுங்கள். இது வரைக்கும் 10 வருஷத்தில் நான் ட்ராவல் பண்ணுங்கன்னு நான் எந்த இடத்துலையுமே நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணதே கிடையாது. கிட்டத்தட்ட 10 வருஷம் நியூ இயருக்கு மட்டுமே ட்ரிப் போயிருக்கோம். 2016 பெங்களூரில் ஆரம்பித்து இன்றைக்கி 2025 நியூ இயர், இன்றைக்கி நைட்டு நியூ இயர், இன்றைக்கி காஷ்மீர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் லாங்காக வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டு ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். பிளான் பண்ணி ட்ராவலாக ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. ஓ மை காட், வேறு லெவல். 29 வயசு, கிட்டத்தட்ட 19 வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம. ட்ராவல் பண்ணுங்க ஓகேங்களா, ட்ராவல் பண்ணுங்க, ட்ராவல் பண்ணுங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஓகே கோ 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 கோ. ஓகே, குதிரை வந்து வழி மாறி போயிடுச்சு போல. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, பொறுமையாக போ பொறுமையாக போ பொறுமையாக போ.
ஓகே ஓகே. போகும்போது ஒரு பயம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெரிய மேட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இறங்குச்சு. ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருந்துச்சு. இப்போ அதே மேட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இறங்க போகுது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓய்யோ, ஸ்டெபிலிட்டி தான் இல்லை குதிரையில். பார்த்தீங்களா, வேற லெவலு. நீங்கள் சொன்னீங்கல்ல இன்னும் ஈஸியாக போயிடலான்னு. இங்கே பாருங்க. ஓகே பார்த்தீங்களா? ஓகே 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 ஓகே. அப்படியே பேக் கேமரா இங்கே பாருங்க. ஓகே, அப்படியே ஃப்ரண்ட் கேமரா. அப்பாடா, ஓய்யோ செம்ம. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். மச்சான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டு போனா. வேற வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. செம்ம மச்சான், வேற லெவல். செம்ம எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டான். லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஓய்யோ அம்மா ஒழுகுது கணேஷ் பார்த்து. செம்ம செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பெகல்காம் வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீர் வேலி ஒரு 6-7 வேலி இருக்குது. அந்த எல்லா வேலையும் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்காகவே காசை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. பார்கெயின் பண்ணிங்கன்னா 5000 ரூபாய்க்கு மொத்தமும் சுற்றி காட்டுவாங்க. ஒரு 18 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. 18 சம்திங் தெரில, சுற்றி காட்டுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு வாங்க. அதுவும் இந்த ஸ்னோ டைமில் போனால் நல்லது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு எடுத்துகிட்டு வந்தோம். முடிஞ்சிச்சு வரும்போதே பர்ச்சேஸ் பண்ணி காசு இல்லை சுத்தமாக. இருந்தும் இதை பார்த்துட்டு அவங்க 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க ஒரு ஆளுக்கு. 7,000 ரூபா கொடுன்னு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு. 5,000 ரூபா கொடுன்னு சொன்னாங்க ஒரு ஆளுக்கு. கடைசியில் வேறு வழியே இல்லாமல் வெறும் 3,000 ரூபா கொடுத்துட்டு பார்கெயின் பண்ணி பேசிட்டு அவங்க முடியாது போடான்ட்டு போயிட்டாங்க. போய் கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லாமல் டிரைவர்கிட்ட 3,000 ரூபா கடன் வாங்கி அந்த ரைடு போனோம். ஓகேங்களா, செம்ம என்ஜாய்மெண்ட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வேறு மாதிரி. ஓகேங்களா, வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பைத்தியம் மாதிரி சொன்னதே சொல்லிட்டுருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது அவ்வளோ நல்லா இருக்குது. காய்ஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காஷ்மீர் வெளியெலாம் போய் பார்த்தது வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ 2024 கடைசி டிசம்பர் 31. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 365 நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு வேறு லெவல் என்ஜாய்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோவை முடிச்சிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர். ஸோ நியூ இயர் எங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சரியாக தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்ன்றதை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து ரெகுலராக உங்களால் காஷ்மீர் வீடியோ பார்க்க முடியும். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.